வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு காயின் ஆப்ரேட்டட் ஆட்டோமேட்டிக் வாட்டர் ஏடிஎம்னா என்ன, அதில் என்ன டைப் ஆஃப் காயின் அக்செப்டர் யூஸ் பண்ணுவோம், என்ன டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் போர்டு யூஸ் பண்ணுவோம், அதில் கேபினெட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணி எப்படி ஒரு ஆர்ஓ சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் காயின்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் வால்யூம் ஆஃப் வாட்டர்ஸை நம்ம எப்படி அவுட்புட் எடுக்கலாம், எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், இது தமிழ் ட்ரானிக் சேனல். நான் உங்கள் இப்ராஹிம். ஒரு வாட்டர் ஏடிஎம் செய்கிறதுக்கு முக்கியமான கீ காம்பனன்ட்னு பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற காயின் அக்செப்டர். இந்த காயின் அக்செப்டரை பொறுத்த வரைக்கும் DG600F என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு காயின் அக்செப்டர். இது ஒரு மல்டி காயின் 6 காயின்ஸ் வரைக்கும் நீங்கள் ட்ரைன் அப் பண்ணலாம். இந்த காயின் அக்செப்டரை பற்றி இது எப்படி ட்ரைன் அப் பண்ணலாம், எப்படி எரேஸ் பண்ணலாம், எப்படி கான்ஃபிகர் பண்ணலாம், இதோடைய சீரியல் மோட்னா என்ன, பேரலல் மோட்னா என்ன, இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க அதை ஒரு தாட்டி பார்த்துக்கோங்க. காயின் அக்செப்டருக்கு அப்புறம் ஒரு வாட்டர் ஏடிஎம்மில் முக்கியமான காம்பனன்ட்னு பார்த்தீங்கன்னா அதில் யூஸ் பண்ணுற எலக்ட்ரானிக் போர்டு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அது மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் போர்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்டு. இதுதான் என்டையர் ஆப்ரேஷனை கண்ட்ரோல் பண்ண போகுது. காயின் அக்செப்டர்லேருந்து காயின் வாங்கி தேவையான வால்யூம் அவுட்புட் பண்ண போகிறது எலக்ட்ரானிக் போர்டு தான். இதில் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை யூனிட் இருக்கும், ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூனிட், நம்ம சொலாய்ட் வால் கனெக்ட் பண்ணது ரிலே, ப்ளஸ் ஃப்ளோ பேஸ் சிஸ்டத்துக்காக ஒரு ஃப்ளோ சென்சார் கனெக்ட் பண்ணுறதுக்கான சாக்கெட். காயின் அக்செப்டரையும் எலக்ட்ரானிக் போர்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு கேபினெட் வேணும். நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டல் கேபினெட். இந்த மெட்டல் கேபினெட்டில் தான் நம்ம காயின் அக்செப்டர் ப்ளஸ் எலக்ட்ரானிக் போர்டு அதுக்கான அசசரிஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த ப்ராஜெக்டோட மெயின் எய்மே நமக்கு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் எல்லாருக்கும் மினரல் வாட்டர் கொடுக்கணுன்றது தான். ஸோ வாட்டர் ஏடிஎம் கூடயே நமக்கு ஆர்ஓ சிஸ்டம் தேவைப்படும். ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா 2000 லிட்டர்ஸ் பெர் ஹவர் இல்லை 1000 லிட்டர்ஸ் பெர் ஹவர் நம்மளுடைய கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒன்றா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரா வாட்டர், அதாவது போர் வாட்டராக இருக்கட்டும் இல்லை கார்பரேஷன் வாட்டராக இருக்கட்டும், அதை நம்ம ஒரு சப்பேஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்ஓ சிஸ்டம் பியூரிஃபை வழியாக அதை நம்ம பியூரிஃபை பண்ணி மினரல் வாட்டராக மாற்றி இந்த காயின் ஆப்ரேட்டர் வாட்டர் ஏடிஎம் வழியாக பப்ளிக்கு டெலிவர் பண்ண போகிறோம். இந்த மல்டி காயின் ஆப்ரேட்டர் வாட்டர் ஏடிஎம்மோட மெயின் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா அதோடைய மல்டி காயின் மல்டி வால்யூம் சிஸ்டம். அதாவது எந்தெந்த காயின் இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த காயினை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் அவுட்லெட் கொடுக்கும். உதாரணத்துக்கு நீங்கள் ₹1 2 லிட்டர்னு செட் பண்ணிட்டீங்கன்னா ₹5 20 லிட்டர் கூட செட் பண்ணிடலாம். நம்ம என்ன காயின் இன்சர்ட் பண்ணுறோமோ அந்த காயின் அக்செப்டரை அந்த காயினை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாக்ட் அவுட்புட் கொடுக்கும். இன்னொரு மோஸ்ட் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வால்யூம் பேஸ் சிஸ்டம். வால்யூம் பேஸ் சிஸ்டம்னா என்னென்னா நம்மளுடைய ஸ்டோரேஜ் டேங்க் சில நேரத்தில் ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை பாதியாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் சரி 20 லிட்டர் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாக்டாக பெட்ரோல் பங்க்கில் வர மாதிரி 20 லிட்டரில் கட் ஆகிடும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ வெரி மச்.